மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 115. தன் மார்பில் சாய்ந்து சிறு பிள்ளை போல் அழுது கொண்டிருந்த ஆகாஷை விலக்கி நிறுத்தினான் முரளி. ஆகாஷ், இங்க பாரு, முதல்ல அழறத நிறுத்து. உன் மனசுல இருக்கிறத இப்போ சொல்லு, அவர் கேட்கட்டும். நான் என்ன அண்ணா சொல்லட்டும்? சொன்னா எல்லாம் மாறிடுமா என்ன? சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பா அம்மா கூட இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அப்பா கம்பல் பண்ணதால தான் அங்கே போனேன். இப்போது தனியாக இருக்கிறதா இவர் ஃபீல் பண்ணுறாரே, அதே மாதிரி தான் அப்போது நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிடிச்ச மாதிரி சாப்பிடக்கூட முடியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த ஊர், படிப்பு எல்லாம் வேணும்னு விருப்பப்பட்டு போனவங்க அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நான் அப்படியா? அப்பாவோட கட்டாயத்துக்காகத்தான் போனேன். அங்கே இருந்த சின்ன சின்ன கஷ்டம் கூட எனக்கு பெருசாக தான் தெரிஞ்சது. இருந்தும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனேன். இப்போ இங்கே இவருக்காச்சும் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் எனக்கு அங்கே யார் இருந்தாங்க? எப்படா ஊருக்கு வருவோம்னு இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் என்னை அங்கேயே தானே நிறுத்தி வச்சாரு. அதுக்கேற்றுற மாதிரி தான் கல்யாணமும் நடந்தது. சிந்துவுக்கு அப்படி ஒரு லைஃப் தான் பிடிச்சிருக்கு. அவளும் படிச்சிருக்கா, அதுக்கேற்ற வேலைக்கு போகிறா. அப்படி முடியாத நேரத்தில் வீட்டில் இருந்தும் சம்பாதிக்கிறா. அவளுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவளை எப்படி என்னால் இங்கே கூட்டிகிட்டு வர முடியும்? கல்யாணம் பண்ணும்போது இதை பற்றி நாம் அவகிட்ட சொல்லவே இல்லையே. அப்புறம் அவள் எப்படி ஒத்துக்குவா? அவகிட்ட கேட்குறது கூட தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வேலையையே எடுத்துக்கோங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அம்மா இறந்தப்போ அவங்க கூட கடைசி நிமிஷத்தில் என்னால் இருக்க முடியல. எனக்கு அது எவ்வளவு வருத்தம் தெரியுமா? அவங்க உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்து அவங்க முகத்தை பார்த்தேன். அந்த வலியே இன்னும் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது. இப்போ இவரும் இப்படி பண்ணால் எப்படி அண்ணா? அம்மாவுக்காச்சும் அப்பா கூட இருக்காரு அப்படின்ற ஒரு ஆறுதல் இருந்துச்சு. இப்போ இவர் கூட யார் இருக்கா? அதை யோசித்து யோசித்து என்னோட நிம்மதியே போகுது. அப்படி என்ன பிடிவாதம்? என் கூட வந்தா என்ன? ஆகாஷின் தோளில் மென்மையாக தட்டி தந்தவன், புரியுது ஆகாஷ், இரு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு தியாகராஜனின் அருகில் சென்று அமர்ந்தான். அவர் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டவன், நான் கேட்ட கேள்விங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க என்றான். அவன் பேசினதை கேட்டீங்கல்ல, அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எனக்கு நிஜமா தெரியல முரளி. எனக்கு அவனோட கஷ்டம் புரியுது. ஆனால் என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியுமான்னு தெரியல. சரி, அது உங்களோட விருப்பம். அப்போ நீங்கள் அவனை கன்வின்ஸ் பண்ணுங்க. 2 பேரும் உட்காந்து பேசுங்க. அவன் பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க. அவன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அவனோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே பண்ணாமல் வார்த்தையால் அவனை காயப்படுத்தினா எப்படி? என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு நேற்று என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சினீங்களே, அதை விட அதிகமாக உங்கள் பையனோட மனசு காயப்படுத்தியிருக்கீங்க. அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணலையா? ஒரு வேலைக்காரங்கிட்ட உங்களால் மன்னிப்பு கேட்க முடியுது. ஆனால் பையன்கிட்ட ஏன் இவ்வளவு ஈகோ? முதல்ல அவன்கிட்ட பேசுங்க, அப்புறமா மற்றதை யோசிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க. இது உங்களோட குடும்ப விஷயம். இதில் நான் தலையிட மாட்டேன். அவனோட மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான் அவன் பேசும்போது நான் இங்கேயே இருந்தேன். இனி நான் இங்கே இருக்கிறது நாகரிகம் இல்லை என்றவன், ஆகாஷ் இங்க வா என்று அவனை அழைத்து அவர் அருகில் அமர வைத்தான். அப்பா வேணும்னா அவ்வளவு தூரம் அங்கே இருந்து ஓடி வந்து என்கிட்ட அழுற தங்கமான பையனை பெற்று வச்சிருக்கீங்க. அந்த அருமை தெரியுதா உங்களுக்கு என்று செல்லமாக அவரிடம் கோபப்பட்டவன், முதல்ல பேசுங்க 2 பேரும் என்று சொல்லிவிட்டு அவ்விடம் விட்டு வெளியில் வந்தான். தம்பி ஒத்தடம் என்றவாறே வந்தார் சிகாமணி. அவர் பையன்கிட்ட கொடுங்க, அவன் பார்த்துக்குவான் என்று சிறு புன்னகையோடு சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். அவன் வீட்டை அடைந்தபோது வீடு உள்பக்கமாக பூட்டு போடப்பட்டு இருந்தது. ஓ, 2 பேரும் தூங்குறாங்களா என்று சிறு புன்னகையோடு தனக்குள் சொல்லி கொண்டவன் தன்னிடம் இருந்த சாவியை வைத்து பூட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அவன் எதிர்பார்த்ததைப் போல் அவர்களின் அறை கதவு கொஞ்சமாக திறந்திருந்தது. வேகமாக சென்று கை கால் கழுவி விட்டு வந்தவன் சத்தம் இல்லாமல் மெதுவாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். சத்யாவும் அன்விதாவும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை ரசித்தவாறே அன்விதாவிற்கு அருகில் சென்று படுத்து கொண்டான். மெத்தை அசைந்ததில் விழித்தாள் சத்யா. அன்விதா தான் எழுந்து விட்டாளோ என்று நினைத்து எழுந்தவள் முரளியை கண்டு புன்னகைத்தாள். இருவரின் அசைவில் அன்விதாவும் கொஞ்சமாக விழிகளை திறந்து பார்த்தாள். முரளியை கண்டதும் வேகமாக அவன் அருகில் நகர்ந்து அவன் மார்போடு ஒட்டி படுத்து உறங்க ஆரம்பித்தாள். ராட்சசி, அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கு. என்ன இருந்தாலும் அவ அப்பனை மாதிரியே இவளுக்கும் உங்க மேலதான் பாசம் அதிகம் என்றாள் சத்யா மெல்லிய குரலில். சத்தமில்லாமல் சிரித்தான் முரளி.
அவளை நோக்கி தன் கையை நீட்ட வேகமாக வந்து அவன் கையின் மேல் தலை வைத்து படுத்து கொண்டாள் சத்யா. மற்றொரு கையால் இருவரையும் சேர்த்து அணைத்து கொண்டான் முரளி. சாப்பிட்றீங்களா என்றாள் மெல்லிய குரலில். ஒரு 10 நிமிஷம் என்று விட்டு கண்களை மூடிக்கொண்டான். சிறிது நேரம் மூவரும் ஆழ்ந்து உறங்கினர். அழைப்பு மணி ஒலிக்க அவர்களின் உறக்கம் கலைந்தது. மூவரும் எழுந்து கொண்டனர். சத்யா சென்று கதவை திறந்தாள். பிரியாதான் வந்து விட்டிருந்தாள். பிரியா தோட்டத்திற்கு சென்று கை கால் கழுவி விட்டு வர முரளி அன்விதாவை தூக்கி கொண்டு வெளியில் வந்தான். பிரியாவை கண்டதும் அவளிடம் தாவினாள் அன்விதா. செல்லக்குட்டி, மம்மு சாப்பிட்டீங்களா என்று அவளை கொஞ்சியவாறே தூக்கி கொண்டாள் பிரியா. எங்கடி, பருப்பு சாதம் மட்டும்தான் சாப்பிட்டா. அதை சாப்பிட்டதும் தூங்கிட்டா. பால் சாதம் கொஞ்சம் ஊட்டி விடு. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். என்னங்க, நீங்கள் வாங்க சாப்பிடுவீங்க. அச்சுச்சோ, என்னடா, பெரியப்பாவும் பெரியம்மாவும் சாப்பிடவே இல்லையா? நீ சொல்லியிருக்கலாமில்ல. நேரம் என்ன ஆச்சு பாரு, இன்னும் 2 பேரும் சாப்பிடாம இருக்காங்க. அவள் கூறியதும் முரளியையும் சத்யாவையும் பார்த்து சாப்பிடச் சொல்லி தன் மழலையில் கூறினாள் அன்விதா. முரளி அவள் கூறியதை கேட்டு ரசித்து கொண்டே தன் தட்டை வைத்து கொண்டு அமர்ந்தான். அக்கா, நீங்களும் உட்காருங்க என்றாள் பிரியா. இல்லடி, நான் அவருக்கு வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றேன். நீ அவளுக்கு பால் சாதம் ஊட்டு. அவளும் அன்விதாவிற்கான உணவை எடுத்துக்கொண்டு அவளுக்கு வேடிக்கை காட்டிக்கொண்டே ஊட்ட தோட்டத்தின் பக்கம் சென்று விட்டாள். வாளு, இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட இருந்துச்சு, அவ அம்மாவை பார்த்த உடனே எப்படி தாவிடுச்சு பாருங்க என்றாள் முரளியிடம். விடுமா, அது இயல்புதானே என்றவன் ஒரு நொடி நிறுத்தி சத்யாவை பார்த்து கேட்டான். உனக்கு கஷ்டமா இருக்கா சத்யா? சச்சே, அதெல்லாம் இல்லைங்க. நல்ல வேலை, நந்து சொன்னதுக்கு நாம ஒத்துக்கலன்னு யோசித்தேன். இவளை தத்து எடுத்துக்கிட்டு எங்க அவள் அப்பா அம்மா கிட்ட போயிடுவாளோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் பயந்துக்கிட்டு நம்மளால் வாழ முடியாது. நாம் எடுத்த முடிவு தான் சரி. மெல்லியதாக புன்னகைத்தான் முரளி. அது சரி, என்ன உங்கள் முகம் ஒரு மாதிரி தெளிவாக இருக்கு, என்ன விஷயம் என்றாள் சத்யா. ஆகாஷ் வந்ததையும் நிகழ்ந்ததையும் அவளிடம் கூறினான். எப்படியோ 2 பேரும் பேசி பிரச்சனையை சரி பண்ணிக்குவாங்க. நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷம்தான் என்றாள் சத்யா. ஆனால் அது முரளிக்கு சந்தோஷத்தை தருமா? 2 நாட்கள் கழித்து ஆகாஷ் முரளியை காண பங்கிற்கு வந்தான். மிகவும் சந்தோஷமாக இருந்தான். தன் அப்பா தன்னோடு வர சம்மதித்து விட்டதாக கூறினான். லாரி ஆஃபீஸை கைமாற்றிவிட முடிவு செய்திருப்பதாகவும் பெட்ரோல் பங்கை லீஸுக்கு விட தியாகராஜன் யோசித்து கொண்டிருப்பதாகவும் கூறினான். ரொம்ப சந்தோஷம் ஆகாஷ் என்றான் முரளி. அவர்களின் பிரச்சனை தீர்ந்தது என்று அவன் சந்தோஷப்பட்டாலும் இனி தான் வேறு ஒரு முதலாளியின் கீழ் வேலை செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் அவன் மனதில் கொஞ்சம் வருத்தத்தை தைத்தது. ஜெகநாதன் வீட்டில் அன்று இரவு எல்லோரும் அமர்ந்து இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருக்க லிங்கேஸ்வரன் ஜெகநாதனிடம் சொல்லி கொண்டிருந்தார். அப்பா, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நீ சொன்ன மாதிரியே லாரியெல்லாம் நாமளே வாங்கிக்கலாம். பெட்ரோல் பங்க் லீஸ் பற்றி கேட்டிருந்தேனே. சில நிமிடங்கள் மௌனம் காத்தவர் யோசிச்சு சொல்கிறேன் என்றார். சரிப்பா என்று விட்டு உணவில் தன் கவனத்தை பதித்து கொண்டார் லிங்கேஸ்வரன். என்னங்க, என்ன விஷயம் என்றார் வேதவல்லி. நம்ம தியாகராஜன் இருக்கானில்ல, அவன் பையனோட வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறானாம். அதனால் தொழிலை எல்லாம் கைமாற்றி விட போகிறான். அப்படியா? அதான் லாரியெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு லிங்கேஷ் சொல்கிறான். ஓ, அப்போ பஸ் ஓனர் கூட நாம் லாரி ஓனருமா என்றான் வரீஷ். சிரித்தாள் வர்ஷினி. பெட்ரோல் பங்கு பற்றி ஏதோ சொன்னீங்களே, அது கூட நம்ம வாங்க போகிறாமா என்றாள் வர்ஷினி. சிரித்தார் லிங்கேஸ்வரன். அப்படி விற்க எல்லாம் மாட்டாங்கடா, லீஸுக்கு தான் விடுவாங்க. அதுதான் எடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். தாத்தா பர்மிஷன் கொடுத்தா எடுத்துடலாம் என்றார் லிங்கேஸ்வரன். ஏன் மாமா, என்ன யோசனை என்று கேட்டார் ஜெயந்தி. ஒன்றும் இல்லைம்மா, தியாகராஜன் போடுற கண்டிஷன் தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அப்படி என்ன கண்டிஷன் போடுறாரு என்றாள் வர்ஷினி. தியாகராஜன் போடும் கண்டிஷன் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.